பிரகதாரண்ய உபனிஷத்தில் மதுகாண்டத்தில் 2வது அத்தியாயத்தில் நாம் மது பிராமணம் என்ற பகுதியில் இருக்கிறோம். இதில் இருக்கின்ற கடைசி 2-3 மந்திரங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். இங்கே முக்கிய தலைப்பாக மித்யா உண்மை என்பதை நிரூபித்தோம். அடுத்த சர்வாத்ம பாவம் என்ற ஒரு தகவலும் மகா வாக்கிய உபதேசமும் இனி நாம் பார்க்க வேண்டியது. இந்த பிராமணத்தில் 18வது மந்திரம் அவருடைய பொழிப்புரை. இந்த மது வித்யாவை தத்திய அதர்வன ரிஷி அஸ்வினி குமாரர்களுக்கு உபதேசித்ததை அறிந்த ரிஷி கூறியதாவது அப்படின்னு இந்த வாக்கியம் மந்திரங்களெல்லாம் அடுக்கடுத்து வரும். அதனால் இது யார் இறக்க சொன்னாங்க, இதை அறிந்தவர் ஒருத்தர் சொல்கிறார். இந்த கதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த பரமாத்மா, இதுதான் மந்திரம், அந்த பரமாத்மா இந்த பிரம்மம் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு 2 கால்களையும் உடைய சரீரங்களையும் 4 கால்களை உடைய சரீரங்களையும், அதாவது 2 கால்கள்னால் மனிதன், பறவைகள், இதுக்கு 2 கால்கள், 4 கால்னா மிருகங்கள், பசு முகை முதலானவை, இவற்றை படைத்தார். தன்னிலிருந்து வெளிப்படுத்தினார். முதலில் சூக்கும சரீரத்தில் நுழைந்தார். பிறகு சூக்கும சரீரத்தில் நுழைந்து அதன் மூலமாக தூல சரீரத்துக்குள் பிரவேசித்தார். எனவே அனைத்து சரீரங்களுக்குள்ளும் அவர் இருக்கிறார். எனவே அவர் பெயர் புருஷன். அந்த புருஷன் வியாபிக்காதது எதுவும் இல்லை, அந்த புருஷனில் வியாபிக்கப்படாததும் எதுவும் இல்லை, அந்த புருஷனால் வியாபிப்படாததும் இல்லை அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்லுது. இங்கே புருஷன்கிற வார்த்தை வருது. புருஷன் என்பது பூராவும் நிரப்பியிருப்பவன், பூரையத்தே, அதனால் அவன் பேர் புருஷன். புற உஷதே இன்னும் பிரிச்சுக்கலாம். அப்படி பார்த்தோன்னா புரி என்கின்ற உடம்பில் நிரம்பியிருப்பவன். இந்த உடம்புக்கு அறிவுடையதாக இருக்கிறது, தொட்டால் தெரிகிறது. எனவே இந்த உடம்புக்கு அறிவு கொடுப்பது யார் என்றால் நமக்கு தெரிந்தது மனம்னு நினைப்போம். மனதுக்கு அறியும் சக்தியை கொடுப்பது யார்? மனம் அறியும் சக்தி உடையதா என்றால் அதுவும் ஒரு உடம்பு தானே, சூக்ஷ்ம சரீரம். அந்த உடம்புக்கும் அறிவு தருவது எது என்று பார்த்தால் முடிவிலே அறிவு சொரூபமான ஆத்மா தான் தெரியும். இப்போ உடம்பு முழுவதும் ஆத்மா நிரம்பி இருக்கிறது. ஸ்தூலமான இந்த உடம்பையும் நிரம்பி இருக்கிறது, சூக்ஷ்மமான உடம்பையும் நிரம்பி இருக்கிறது. அதனால் அது நிரம்பி இருப்பதால் இந்த புறம் என்று சொல்லக்கூடிய உடலில் இருப்பதனால் அதுக்கு புருஷன் என்று பெயர். 2 கால்களுடைய மிருகங்கள் மனிதன், பட்சி, 4 கால்களுடைய மிருகங்கள் இதெல்லாம் நடமாடுவது, மரம் செடி கொடுக்குது, அதுவும் கூட நடமாடாவிட்டாலும் இருக்கின்ற உயிரினங்கள் அனைத்திலும், சூக்ஷ்ம சரீரத்திலும் தூல சரீரத்திலும் இந்த ஆத்மாதான் நிரம்பி இருக்கிறது. இது நிரம்பியில்லாத ஒரு இடமும் கிடையாது. ஆகாயத்தை கூட இது நிரப்பி இருக்குது. இதனால் நிரப்பப்படாத ஒரு பொருள் இருக்குதுங்க, அது ஒரு சிலது மட்டும் ஆத்மா நிரம்பி இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு மண்ணை கூட காட்ட முடியாது. கடற்கரையில்னு ஒரே ஒரு மண் எடுத்து இதில் ஆத்மாவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. செத்து போயிட்ட உடம்புல சார் அப்படின்னு அதில் இருக்காதே ஆத்மா இல்லை, அந்த உடலிலும் ஆத்மா தான். ஏன்னா ஸ்தூல சரீரத்தும் அதான் நிரம்பி இருக்கிறது, சூக்ஷ்ம சரீரத்தும் அதான் நிரம்பி இருக்கிறது. அப்படின்பதனால இந்த கடைசி சொல், அந்த புருஷன் வியாபிக்காதது எதுவுமே இல்லை. ஆகாயமே அது வியாபிக்கப்பட்டிருப்பதனால, மற்றதெல்லாம் ஆகாயத்துக்குள்ளே இருந்தனால சூரியனுக்குள்ளும் அதான் இருக்கிறது, சந்திரனுக்குள்ளும் இருக்கிறது, பூமிக்குள்ளும் இருக்கிறது. அது வியாபிக்கப்படாத எந்த பொருளும் இல்லை, அதனால் வியாபிக்கப்படாத இன்னொரு பொருளும் இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை இந்த மந்திரம் எப்படி சொல்லுகிறது? இதம் வை தத் தன் மது தத்யங் அதர்வனோ அஸ்விப்யாம் உவாச்ச. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த அதர்வனன் அஸ்வினிகளுக்கு உபதேசித்த இந்த விஷயத்தை ஒருவர் தெரிந்து வைத்திருக்கிற அவர் சொல்கிறார். ததேதத் ருஷி பஷ்யன்னு, அதை ஒரு ரிஷி பார்த்தவர் இருக்கிறார். அதை தான் நமக்கு கதையாக அவர் சொன்னார். அவர் சொல்கிறார், புரஸ்சக்கரே தூல உடல் த்விபதக புரஸ்சக்கரே சதுஷ்பதக. புரச்சக்கரேன்னா இந்த உடம்பு, த்விபாத 2 பாதங்களுடையது, புறச்சக்கரே சதுஷ்பாத 4 பாதங்களுடைய குதிரை, பசு முதலியன அவர் படைத்தார். புரக ச சக் பக்ஷி, இங்கே பக்ஷி என்பது சூக்ஷ்ம சரீரம்.
அந்த பக்ஷி என்ற சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே அவர் புரக அவர் பூராவும் நிறைந்தார். புறன்னா நிறைந்தார். எப்படி? யார்? சகனா யார்? இந்த பிரம்மம், அந்த கடவுள். பக்ஷி என்பது சூக்ஷ்ம சரீரம். பூத்வா அவ்வாறு நுழைந்த பிறகு புரக மறுபடியும் இன்னொரு சரீரம், அது ஸ்தூல சரீரம். புருஷக ஆபிஷதிதி அவர் நுழைந்து நிரம்பி இருக்கிறார், நுழைந்தார். ஆவிஷதினா நுழைந்தார். ஆவிர்பாவம், ஆவிஷ் என்று சொன்னால் நிறைதல். ஆவிர்பாவனா உள்ள நுழைந்து நிரம்பி இருத்தல். ரசகுல்லா முழுக்க சக்கரை நிரம்பி இருக்கிற மாதிரி அப்படி எல்லாமே அவர் ஊறி இருக்கிறார். ச வா அயம் புருஷக சர்வாசு பூர்ஷு புரிஷயோ அவரால் நிரப்பப்படாது, அவர் எல்லாமும் நிரம்பி, புருஷன்னா இந்த உடம்புகளெல்லாம் அவர் நிரம்பி இருக்கிறார். ந ஏன கிஞ்சன அனாவிரதம் அவரால் ஆவிரதம் செய்யப்படாமல், அனாவிரதம்னா செய்யப்படாமல் இருத்தல், நிரப்பப்படாமல் ஒன்று கூட இல்லை. ந கிஞ்சன ந கிஞ்சன எந்த பொருளும் கூட அசம் ஆவிரதம் அவரால் நிரம்பியே இல்லாததாகவும் இல்லை என்று இங்கே 2 மொழியிலும் அது சொல்லப்படுகிறது. பொழிப்புரை. இந்த தத்யன் அதர்வன ரிஷி அஸ்வினி குமாரர்களுக்கு உபதேசித்த மது வித்யாவை பார்த்த ரிஷி இவ்விதம் கூறினார். எல்லா விதமான ஜீவராசியின் ரூபங்களிலும் வியாபித்திருக்கிறார். அடுத்த மந்திரம் இது. நிர்குண பிரம்மத்தினுடைய சுரூபத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டி அந்த பரமாத்மா மாயை மூலமாக பலவித ரூபங்களாக காட்சி அளிக்கிறார். மறுபடியும் அந்த ரிஷி பார்த்ததை சொல்கிறார். எல்லா விதமான ஜீவராசிகளின் ரூபங்களிலும் வியாபித்திருக்கிறார். எல்லா விதமான ஜீவராசின்னு நினச்சிக்கணும். அப்போ என்ன? எது? கடல் கீழே இருக்கக்கூடிய மீன், நத்தை, நண்டு, இதுக்கு முன்னாடி செத்து போய் ஃபாசில்னு சொல்லக்கூடிய அந்த படிவங்களாக இருக்கின்றதுலேயும் அவர் தான் இருந்தார். எல்லா ஜீவராசின்றதுனால குகைக்குள் வழிக்கின்ற வௌவால், புழு, பூச்சி அதிலும் இருக்கிறார். சொர்க்கத்தில் இருக்கின்ற தேவர்கள், பித்ருலோகத்தில் இருக்கிற பித்திருக்கள், கந்தர்வர்கள், மண்ணிலே இருக்கின்ற பூதகணங்களாகிய யக்ஷர்கள், அக்னிகணங்கள், ஜலகணங்கள், அந்த பிரம்மா, அவரில் எல்லாவற்றிலும் இவர் தான் இருக்கிறார். ஒரே ஆள் எல்லாவற்றிலும் நிரம்பி இருக்கிறார். 1000 பலூன் இருந்தால் கூட அதில் ஊதி நிரப்பின காற்று ஒன்று தான். இப்படி எல்லாவற்றும் காற்று போல் நிரம்பி இருக்கிறார். நிர்குண பிரம்மமாகிய இவரை இந்த உடம்பில் பார்க்கத்தான் உண்டு. இந்த உடம்புக்குள்ளே இருக்கும் பொழுது உடம்புகள்லாம் அசைகிறத வச்சுட்டு, இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, அது பிரம்மம் அப்படின்னு தெரிந்து கொண்டால் தான் நமக்கு வாய்ப்பு. இந்த உடம்புகளோ இந்த உலகங்களோ நிரப்பப்பட்ட பொருளோ இல்லாவிட்டால் உன்னால் அவரை பார்க்க முடியாது. பலூனில் நிரப்பினாதான் காற்று இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த பலூனில் காற்று இருக்குது, இந்த சக்கரத்தில் காற்று இருக்குது, இல்லைன்னா சக்கரை மட்டும்தான் இருக்கும். காற்றை நீ பார்க்கணுன்னா எங்கேயாவது பிடிச்சி வச்சிருக்கணும். அதுதான் கேஸ் சிலிண்டரோ பலூனோ தேவைப்படுது. இந்த உடம்புங்கிறது ஒன்று இருந்தால் தான் இந்த அறிவு பொருளாகிய பிரம்மம் இருப்பது நமக்கு தெரியும். அதனால் அவர் நிர்குணமாக இருக்கின்ற பிரம்மம் தன் சொரூபத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவர் நம்ம உடம்புக்குள்ளே புகுந்திருக்கிறார். அப்போ கடவுளை தேடிட்டு இருக்கும்போது யாருன்னு கேட்டோம்னா, உன் உடம்புக்குள்ளே தான் நான் நிரம்பி இருக்கிறேன். எது? என் உடம்புக்குள்ளே யார் நிரம்பியிருக்காரு? நான் தானே நிரம்பி இருக்கிறேன் அப்படின்னு. அந்த நான் தான் பிரம்மம். நானும் நீ எதை சொல்கிறீ அதுதான் நான். கடவுளே, கடவுளையா நான் உள்ளே வச்சுட்ருக்கேன்? உள்ளே வச்சுட்டு இல்லடா, நீ ஏதே கடவுள். நீ வேறு உட்காந்துக்கிட்டு கடவுள் வேறு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அவர் இதயத்துக்குள்ளே கடவுள் இருக்கிறார். அப்போ 2 பேர் இந்த இடத்துல ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு. அவர் நெருக்கி தள்ளுறார், அவர் நெருக்கி தள்ளுறார். அப்படியெல்லாம் கிடையாது. இருப்பது ஒரே அறிவு பொருள். அந்த அறிவு பொருள் இறைவனுடையது. எனவே இறைவன் தான் இங்கே இருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டி அந்த பரமாத்மா மாயையை சிருஷ்டி பண்ணி அந்த மாயையில் நடமாடும் பொருள்களாக செய்து அதற்குள் தான் அறிவுபூர்வமாக இருந்து கொண்டு பல ரூபங்களாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். எனவே நீ கடவுளையோ ஆத்மாவையோ உன்னுடைய ஆத்மாவை தேடிட்டு இருக்காத. எங்கெல்லாம் இந்த நடமாடுகின்ற பொருள் இருக்கிறதோ, அறிகின்ற பொருள் இருக்கிறதோ, அங்கே அறிவு தத்துவமாக இருக்கிறார். எங்கெல்லாம் பொருள் இருக்கிறதோ அங்கே சத்து தத்துவமாக இருக்கிறார். எங்கெல்லாம் முனிவர்கள் இருக்கிறார்களோ அவருடைய ஆனந்த தத்துவமாக இருக்கிறார். ஏன் மற்றவங்கிட்ட இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் நேரத்தில் இருக்கிறார். சத்து சித்து ஆனந்தமான அவர் 3 வகையிலும் ஞானியிடம் தென்படுகிறார். மக்களிடையே 2 வகையில் தென்படுகிறார். ஆனந்தம்
யாராவது ஒரு சில பேருக்கு தான் இருக்கிறது. ஆனந்தம் என்றால் அளவற்ற தன்மை. மற்ற எல்லா உயிர்களிலும் சத்து சித்தாக அவர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த பரமாத்மாவே தான் இந்திரியங்கள். அந்த உனக்கு இந்திரியங்கள் சொல்கிற இல்லையா, இந்த கண் முதலானதெல்லாம் அவரே தான். கணக்கற்ற அளவிட முடியாத அனைத்தும் இதுதான். இப்போ எத்தனை உயிரினங்கள் இருக்குதோ அதனுடைய இந்திரியங்கள் இருக்கின்ற அறியும் சக்தி அவரே தான். அந்த பிரம்மம், அந்த அறிவு பொருள் காரணமற்றது. காரணமற்றதுன்னா யாரால தோற்றுவிக்கப்பட்டதா? அவருக்கு ஏதாவது காரணம் இருக்கிறாரா? இல்லை, காரணமற்றது. காரியமற்றது. அவர் எதனுடைய காரியமாக இருக்கிறாரா? அதுவும் மற்றது. ஒருவேளை இந்த உலகெல்லாம் படைப்பதற்கு அவர் காரணமா? அதுவும் கிடையாது. அப்புறம் அவர் தான் படைச்சார்னு சொல்கிறீங்க. அவர் எப்படி படைச்சார்னு தெரிஞ்சுக்கிட்டுனா அவர் காரணமானு சொல்லுவேன். கயிறு பாம்பு படைச்சிதுன்னு சொன்னோம்னா கயிறு படைத்தவன் ஆகுமா? ஏன்னா பாம்பு இல்லாத பொருள், பாம்பு மறைந்து போகுது. அதனால் கயிறு பாம்பை படைச்சிதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உண்மையான பாம்பு அங்கே ஓடிட்டு இருந்ததுன்னா கருப்புனா இது கயிறு காரணம், கயிறு பெற்று போட்ட பாம்புன்னு சொல்லலாம். ஆனால் இனி கயிறில் பார்க்கின்ற பாம்பு இல்லாதது. எனவே காரியம் இல்லை என்பதனால் காரணமாகிய கயிறும் காரணகர்த்தா அல்ல. எனவே பிரம்மம் காரணமும் இல்லை, எதனுடைய காரியமாகவும் இல்லை, அது ஈடற்றது. சரி, அப்படிப்பட்ட ஒரு பொருள் எங்கேயாவது காட்டுங்களேன் அப்படின்னு கேட்டோம்னா, நீ உன்னை தவிர வேறு ஒன்று நான் காட்ட முடியாது. என்ன காட்டினா நீங்கள் என்ன சரீரத்தை காட்டுறீங்களே, இல்லை, உன்னாலே அறிந்து கொள்ள முடியாமல் உன்னிடமே இருக்கின்ற உன் அறிவு பொருளை நீ அறிய மாட்டேன்கிறாய். அந்த பொருளுக்கு உதாரணமாக ஈடு காட்ட முடியுமா? நாட்டு பசு காட்டு பசை காட்டும்போது நம்ம ஊரில் பார்க்கல பசு, அதுதான் அந்த பசு என்று ஈடு காட்டலாம். இதுக்கு ஈடு காட்டலாம். ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தால் இது எப்படிப்பட்டது அப்படின்னு காட்டினோம்னா நீங்கள் ஒரு வச்சுருக்கீங்களே அந்த மாதிரி என்று காட்டலாம். இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதை போல் இன்னொன்று இல்லை. ஒரு வேளை அப்படி சொன்னோம்னா உன்னோட ஆத்மா போன்றதுன்னு சொல்லலாம். கடைசியில் அந்த ஆத்மா பிரம்மம் தான், அதனால் ஈழற்றது என்று சொல்லப்படுகிறது. உள்வெளியற்றது அப்படின்னு வேறு சொல்லப்படுது. இப்போ ஆத்மான்னு சொன்னோன்னே உனக்கு உள்ளே இருக்குதுன்னு நினச்சிடுவேன். ஆனால் பிரம்மம்னு சொல்லும் பொழுது இந்த ஆத்மா பிரம்மம், அப்போனா பிரம்மம் வெளியும் இருக்குது இல்லை, எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்கிறது, உடம்புக்கு வெளியும் அதுதான் இருக்கிறது. அதனால் அது உள்ளிருக்கிறது என்றும் சொல்ல முடியாது, வெளியிருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் உன் ஆத்மாவை கேட்டால் இது உள்ளே இருக்குதுன்னு நீ சொல்லிவிடுவேன், வெளியே இல்லைன்னு சொல்லுவேன். அது முட்டாள்தனம். அதனால் அந்த ஆத்மா தான் பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு உள்ளே வெளியே என்று கிடையாது. இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறதுனால் பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. பிரபஞ்சமே அதன் உள்ளே தான் இருக்கிறது என்பதனால் அது அளவற்றது. அந்த ஆத்மாதான் பிரம்மம். அந்த ஆத்மாதான் பிரம்மம். அப்போ ஆத்மான்னு இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததெல்லாம் எது? ஒன்றுக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு தத்துவத்தை. அது கடைசியில் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது? உன் உடம்புக்குள்ளே மட்டுமில்ல வெளியும் இருக்கிறது. அது உன்னால் படைக்கப்பட்டதில்லை, நீ இருக்கிறதுனால உள்ளே வந்து உட்கார்ந்தனால அதுக்கு இடம் கிடைச்சதாக எல்லாம் கிடையாது. காரணமற்றது, காரியமற்றது, அதுக்கு சமமானது இல்லை. அப்போ கடவுள் ஒன்று இருக்கிறாரே, சமம்னே சொல்ல முடியாதுப்பா, அவரே தான் இவர். அந்த ஆத்மாதான் பிரம்மம் என்று ஒரு ஆத்மாவை சொல்கிறது. ஒருவன் புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாதான் சத்துமல்ல, அசத்துமல்ல, சதசத்துமல்ல என்று இந்த பிராமணன் தொடக்கத்திலே சொல்லப்பட்டது. இப்பொழுது அதன் விளக்கத்தை சுருக்கமாக பார்ப்போம். அந்த ஆத்மாதான் பிரம்மங்கிறது தான் அயமாத்மா பிரம்மம் என்ற மந்திரம். அந்த மந்திரத்தை இப்போது பார்த்துவிடும், பிறகு விளக்கத்தை செல்வோம். 19வது மந்திரம். இதம் வை தன் மதுகு தத் தத்யங், தத்யங்கிற ஒரு பேர், அதர்வனோ அஸ்விப்யாம் உவாச்ச. இது ஒவ்வொரு மந்திரத்திலையும் வரக்கூடியது. தத் ஏதத் ரிஷிஹி பஷ்யன்னு அவோசத். இதை பார்த்த ரிஷி சொன்னார், அவோசத்து. ரூபகம் ரூபம் பிரதிரூபோ பபூவ. அவர் சொல்கிறாரு, இந்த ஆத்மாவானது ஒவ்வொரு ரூபம், எந்த ரூபம் எடுத்து பார்த்தாலும், எந்த ரூபம்னு என்ன, கல், மண், தண்ணி, மனிதன், குதிரை, கழுதை, எந்த ரூபங்கள் எடுத்தாலும் அதில் அவர் தான் இருக்கிறார். பிரதிரூபம், ஒவ்வொரு ரூபத்திலும் பபுவ இருக்கிறார். தது அஸ்ய ரூபம் பிரதிசக்ஷனாய, அதனுடைய ரூபத்தை, அது அஸ்யனா அதனுடைய அந்த ஆத்மாவினுடைய ரூபத்தை பிரதிசக்ஷனாய நாமெல்லாம் கண்டுகொள்வதற்காக, சக்ஷு என்றால் கண்ணு, கண்டுகொள்வதற்காக அந்த இறைவன் இந்திரோனா இந்திரன் இல்லை, தேவதையில். இந்த இடத்துல இந்திரன் மறைந்து வாழ்பவன் அர்த்தம். முதல்ல ஒரு படிச்சிருக்கோம், தன்னை வெளிக்காட்டக்கொள்ளாத இந்த மாதிரி பரோட்ச பிரியர்கள்,
என்று இந்திரன் தன்னை மறிந்தலை இதந்தர என்று சொல்லக்கூடியதை இந்திரன் என்று பெயர் மாற்றி வைத்திருக்கிறான். இந்திர என்றால் இங்கே இறைவன் என்று பொருள். அவன் மாயாபிகி புருரூப ஈயதே, தன்னை மாயையாக வெளிப்படுத்தி காட்டுகிறான். அவனை யாரும் பார்க்க முடியாது. அவன் ஏதாவது ஒன்று போத்திக்கிட்டு இருந்தான்னா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அவனுக்கு உருவமே இல்லை, கண்ணாடி மாதிரி இருக்கின்ற ஒரு ஹாலோ மேன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு படத்தில் ஜூல்வன்னு ஒருத்தர் கதை எழுதினார். அவர் எழுதின கதையில் கண்ணுக்கு தெரியாத மனிதனை அவர் படைத்தார். அந்த மனிதன் இருக்கிறான், கண்ணுக்கு தெரிய மாட்டான். அவன் எங்கே வேணால் போவான் வருவான். அவங்க முன்னாடியே இப்போ அவங்களுக்கு தெரியாது. அவனை கண்டுபிடிக்கிறது ஒரே வழி, அவன் மேலே ஒரு துணியை போற்றணும். அப்போ போத்தும்போது துணி அந்த இடத்துல அவன் மேலே தொங்கிக்கிட்டு இருக்கிறத வச்சு, ஓ இங்கே ஒரு பொருள் இருக்குது, மற்ற இடத்துல போட்டோன்னா துணி கீழே விழுந்துடும். அப்போ துணி நிற்பதனால அங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடிக்கலாம். அந்த துணி தான் மாயை. அந்த மாயை போர்த்தப்பட்டதுனால பிரம்மம் தெரிகிறது. எங்கே சார் அந்த மாயை? உன்னுடைய சரீரம்தான் மாயை, உன்னுடைய மனம்தான் மாயை. அதை உன் ஆத்மா மேலே போற்றி இருக்கிற. இப்போ ஆத்மா தெரியுதா? மாயை தெரியுது சார். மாயை உள்ளே நிரம்பி இருக்கிறது அதுதான். பலூன் தெரிஞ்சதுன்னா உள்ளே இருக்கிற காற்று இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டித்தான். அது எப்போவுமே தெரியாதது உனக்கு தெரிவிக்க வேண்டி மாயை என்ற ஒரு ஆடையை போர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆடையை போர்த்தி கொண்டிருப்பதனால போர்த்தி கொண்டிருக்க ஒரு சரீரம் ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி நாம் இந்த பிரபஞ்சம் ஒன்று இருப்பதனால பிரபஞ்சத்தை போர்த்தப்பட்டதாக ஒரு அறிவு தத்துவம் இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். மாயாபிகி புருரூப ஈயதே. அந்த புருரூபம்னா அந்த ஒரு மாயென்ற ஜகத் ரூபமாக அது காட்சி அளிக்கிறது. ஈயதே யுக்தாகி அஸ்ய ஹரய சதா ததேசி. சதா ததேசினா ஆயிரக்கணக்கானன்னு அர்த்தம், எண்ணற்றதுன்னு அர்த்தம். இங்கே 1000 நினைச்சக்கூடாது. கரெக்டான எண்ணிக்கையில் எங்கே யாரும் சொல்கிறாங்க அப்படின்னா, சார் 1001 இருக்குதுன்னெலாம் குறை சொல்லக்கூடாது. எண்ணி பார்த்தேன் ஒரு 1 குறையுது சார் அப்படின்னு யாரும் சொல்ல. எண்ணற்றதுங்கிறதுனால சதா ததேசி. சதம்னா தசம்னா 10, சதம்னா 100. சதம் அடிச்சிட்டாருன்னா 100 ரன் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். தசம்னா 10. சதா தசம்னா 10, 100, 1000 அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எண்ணற்றன்னு அர்த்தம். யுக்தாகி அஸ்ய ஹரய சதா தசேசி அயம் வை ஹரையோ. இது என்ன? அந்த இந்திரியங்களாக அவர் தான் இருக்கிறார். எல்லா இந்திரியங்களும் அவர் இருக்கிறார், இந்திரியங்களே அவர்தான் அப்படின்னு சொல்லு. அயம் வை ஹரையோ. ஹரன்னா இந்த இடத்துல இந்திரியங்கள். அதனால் இது ஒரு சாமானாதிகரண்யம். முன்னே அதை பற்றி பேசியிருக்கோம். 7 வகையான சாமானாதிகரண்யம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவரே தான் இந்திரியங்கள், இந்திரியம் தான் அவரே, ரெண்டும் சமம் என்று ஒன்றையே குறிக்கிறது. ஹர என்று சொன்னாலே இந்திரியங்கள், இந்திரியம் என்று சொன்னாலே பிரம்மம்னு புரிஞ்சுக்க. ஏன்னா இந்திரியங்களுக்கு அறிவு இருக்குதுன்னா அந்த அறிவு அவருடையது. இந்திரியம் முழுக்க நிரப்பி இருக்கிறார். அயம் வை தசச சகசிராணி பகூனிச்ச அனந்தானிச்ச. அதாவது இங்கே சகசிராணி ஆயிரக்கணக்கான, பகுனி விதவிதமான, அனந்தானி எண்ணற்ற சரீரங்களுக்குள்ள இந்திரியங்களும் அவர் தான் இருக்கிறார். அந்த ஒன்று தான் தத்யேதத் பிரம்ம. அந்த பிரம்மம் அபூர்வம், அனபரம், அனந்தரம், அபாக்கியம், அயமாத்மா பிரம்ம. இதுதான் இங்கே மகா வாக்கியம். அதுதான் அபூர்வம், ஈடற்றது. அனபரம், அதுக்கு காரணம் இல்லை. அபூர்வம்னா காரியமும் இல்லை, காரணமும் இல்லை. அனந்தரம், அதுக்கு ஒரு எல்லையும் கிடையாது, அதுக்கு இடைவெளியும் கிடையாது. அபாக்கியம், உள்புறமும் இல்லை. அனந்தரம்னா உள்ளேன்னு வச்சுக்கலாம், அந்தரம்னா உள்ளேயும் இல்லை. அபாக்கியம் வெளியும் இல்லை. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த ஆத்மா எல்லா இந்திரியங்களும் இருக்கிறது சொன்னேனே, எல்லா உடம்புகளும் நிறைஞ்சதுன்னு சொன்னேனே, 4 கால் 2 கால், சூல சரீரத்துக்குள் இருந்து சூக்ஷ்ம சரீரத்துக்குள் நிறைந்திருக்கிறதுன்னு சொன்னேனே, அந்த ஒன்று தான் ஆத்மா. அதுதான் கடவுள் பிரம்மம். சர்வா அனுபூதி ரீதி அனுசாசனம். இதுவே இந்த வேதத்தினுடைய அனுசாசனம் என்று வேதமே அதை என்னுடைய கட்டளை என்று சொல்கிறது. இவ்வாறு நாம் மது பிராமணத்தில் முக்கியமான அயமாத்மா பிரம்மம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அது சத்துமல்ல, அசத்துமல்ல, சதசத்துமல்ல என்று துவங்கியதை நாம் விளக்கிவிட்டு நிறைவு செய்வோம். இந்த பிரம்மம் நீயாகவே இருக்கிறது. நானாக இருப்பதே பிரம்மம் தான். அந்த பிரம்மத்தை இருக்கிறதுன்னு நீ சொல்ல முடியாது.
ஏன்னா எவனெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறானோ அவன் தனக்கு வேறான பொருளை தான் சொல்லுவான். உங்ககிட்ட கார் இருக்குதா அப்படின்னா இருக்குது. நாற்காலி இருக்குதா? இருக்குது. உங்ககிட்ட இந்த மாதிரியான பொருள் இருக்குதா? இருக்குது அப்படின்னு கேட்க மாட்டான். நீ இருக்கிறியா? நீ யாராவது கேட்பாங்களா? யாராவது ஒருத்தர் நேராக பார்த்து நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்டோம்னா அந்த கேள்விக்கே அர்த்தமே கிடையாது. யாரையுமே யாரும் பார்த்து நீ இருக்கிறியான்னு கேட்க மாட்டாங்க. ஃபோனில் வேணால் கேட்கலாம். ஃபோனில் கூட ஹலோன்னு சொல்லும்போது நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதனால் இருக்கிறதுங்கிறது தன்னை விட்டு மீதியை தான் சொல்லுவார்கள். எனவே பிரம்மம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு உன்னை விட்டு வேறு மற்ற பொருளுக்கு தான் அது பொருந்தும். எனவே அது சத்து அல்ல, அது அசத்தும் அல்ல, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ இருக்கிற. எனவே நீ இருக்கிறதுனால, அது எல்லாமாக இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்லவும் முடியாது, அது இருக்கிறது. அப்போ நீ இருக்குதுன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நீ இருக்கிற, பிரம்மமாக நீ இருக்கிற. சரி, சதசத்து இருக்கிறது இல்லைன்னு கூட சிலதான் சொல்கிறாங்களே மித்தியா. அப்படியான்னு கேட்டால் மித்தியாவும் கிடையாது, அது சத்தியம் என்று கடைசியில் இந்த 3 கேட்டகரியிலும் விட்ட பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறதான் இருக்குதுன்னு ஒரு பேர் இருக்குது, இல்லைன்னு பேர் இருக்குது. இருக்குதும் இல்லைங்கிற மித்தியாவும்னு சொல்லலாம். ஆனால் இந்த 3ஐயும் விட்டுட்டோம்னா என்ன தான் இருக்குது மிச்சம்? இந்த 3ம் இல்லை நேர்த்தி பண்ணின ஒருத்தன் மிச்சம் இருப்பான் இல்லையா, அந்த அறிவு தத்துவம் தான் பிரம்மம்னு. இந்த சத்தும் அல்ல, அசத்தும் அல்ல, சதசத்தும் அல்ல. அந்த எந்த ஒன்று இதைத்தான் அல்லன்னு சொல்லிச்சோ அயமாத்மா, அந்த ஆத்மாதான் பிரம்மம் என்று இங்கே நிறைவு செய்கிறது. இவ்வாறு நம்முடைய ஆத்மாவை நாம் பிரம்மம் என்று நினைத்து புரிந்து கொண்டு ஐயம் தெரிவில்லாமல் வாழ வேண்டும். இதை அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்டோம். மனம் இதுக்கு இடைஞ்சல் பண்ணுது. மனசுக்கு அறிவு கிடையாது, உணர்வு தான் உண்டு. புத்திக்கு அறியும் தன்மை. இப்போ புத்திக்கிட்ட அறிவு வச்சிட்டோம்னா பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கிறான் பிடிவாதமாக, மனம்ங்கிற ஒருத்தன், அவன் உணர்வு ரூபமான். அவனை கூப்பிட்டு நீ அளவற்றவன்னு சொல்லணும். அப்படிலாம் கிடையாது. எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவான். இல்லை உனக்கு எல்லாம் இருக்குது, எங்கே காட்டு பார்க்கலாம், என் உடம்பு இவ்வளோ தானே இருக்குது, என் டம்ளர் என்னுடைய குடத்தில் இவ்வளோ தான் தண்ணி இருக்குது, நாளைக்கு தான் லாரி வரும், நான் தண்ணி பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு அந்த மனம் எப்பொழுதுமே குறைபட்டு கொண்டே இருக்கும். அந்த மனசை எப்படி நிறைவு செய்வது? ஏன்னா ஜீவன் தன்னை பிரம்மம் என்று கண்டு கொண்டாலும் மனம் அதை ஏற்க மறுக்கும். பிடிவாதமாக இல்லைன்னா அது பிழைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு அது பயந்துடும். நீங்கள் சொல்கிறதா நினச்சிட்டு நான் சும்மா இருந்துட்டேன்னா நாளைக்கு தண்ணி வந்து லாரி வந்துட்டு போயிடும், அப்புறம் நான் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுது, நீங்களாக கொடுப்பீங்க அப்படின்னு ஓடும். நீ தண்ணியெல்லாம் தேவைப்படாத, நீ சரீரம் இல்லாத, நீ முழுமையான பூரணமான ஆனந்த ஸ்வரூபம், ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னோம்னாலும் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம். எப்பொழுது இந்த மனம் நிறைவடைகிறதோ அப்பொழுது ஜீவன் முக்தன் இனிமேல் தன்னை பிரம்மம் என்று சொல்லிக்கூட கூட வேண்டியதில்லை, அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். அதுவரை அவன் சொல்லிக்க வேண்டியிருக்குது, தனக்காவது தன் மனசுக்காவது சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த மனம் முழுமை அடைவதற்கு உலகப்பற்று அதிலிருந்து நீங்க வேண்டும். முதலிலே எல்லாரும் கர்மம் செய்கிறார்கள். அந்த கர்மம் காமிய கர்மமாகத்தான் இருக்கிறது. ஒன்றை அடைய வேண்டும், நான் வளர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினாலே கர்மங்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. காரணம், அவன் எல்லாவற்றையும் அடைந்து பெற வேண்டியவனாக இருக்கிறான். ஆனந்தத்தெல்லாம் அவன் கடையில் போய் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கிறான், அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறான். ஆனந்தம் கிடைக்காத பொருளாக இருக்கிறது. ஆனந்தம் என்பது என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு நேரடியாக நீ தான் ஆனந்தம்னு சொல்ல முடியாது. எனவே அவன் கர்மத்தில் ஈடுபடுகிறான். பிறகு சாஸ்திரம் மூலமாக செய்து தர்மங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதர்ம காரியங்களை விட்டு விடுகிறான். சாஸ்திரியமான கடமையை செய்கிறான். அதில் அவனுக்கு ஆசைப்பட்டாலும் விட அசாஸ்திரியமான பொருள் அவன் செய்வதில்லை. பல இன்பமான பொருட்களெல்லாம் அசாஸ்திரியமான கர்மத்தினால் நடக்க வேண்டியதாக இருக்கிறதுனால அவன் அந்த அசாஸ்திரியமாச்சே, இது வேதம் சொல்லாதாச்சே, இன்பம் தருவதாக இருந்தாலும் வேதம் சொன்னதுனால நான் செய்ய மாட்டேன்றதுனால அவனிடம் ராகத்வேஷங்கள் குறைகிறது. தெரிந்தே சிலவதை வேண்டான் என்று மறுக்கிறான். இன்பம் தருவதாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம், அது அதர்மம் என்று சொல்கிறான். அந்த இடத்திலே அவன் புத்திமானாக மாறுகிறான். இதுதான் கர்மயோகம். அதன் பிறகு அவன் சாஸ்திரியமான கடமைகளை மட்டுமே செய்யும் பொழுது இந்த பலன் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், பலனை நான் தியாகம் செய்துவிட்டு கடமையை மட்டும் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் மனம் ராகத்வேஷங்களிலிருந்து விடுபடுகிறது. எப்பொழுது கடமையை
பலன் கருதாக செய்கிறானோ அப்பொழுது அவன் ராகத்வேஷம் இல்லை, விருப்பு வெறுப்பு இல்லை. பலன் கருதி செய்தான்னா இந்த பலன் எனக்கு வேண்டும்ங்கிற ராகம் வந்துடும், இந்த பலன் இப்படி வந்துடக்கூடாதுங்கிற விருப்பம் இருக்கும். இவன் பலனை பற்றியே கவலைப்படாததுனால அவன் ராகத்வேஷங்களை நீக்குவதற்கு கர்மயோகம் மட்டுமே இருக்கும், கர்ம பல தியாகம்தான். இவ்வாறு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் அடைவது வைராக்கியம். இந்த வைராக்கியமான வாழ்க்கையை அவன் வாழ்கிறானோ அவன் பெயர் சந்நியாசி. அந்த சந்நியாசிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் முடிந்துவிட்டது. இதுவரைக்கும் அவன் வைராகியம் பெறும் வரை கர்மம் தேவைப்பட்டது. வைராகியம் வந்த பிறகு ராகமே இல்லாத பொழுது அவன் எந்த கர்மத்தை செய்து எதை அடையப் போகிறான்? எனவே அன்றாட உண்மையான நித்திய கர்மத்தை மட்டும் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு இறைவன் மீது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. இதுவரை வைராகியம் வரும் வரை அவன் பேர் முமுக்ஷு, முக்தி அடைந்தவன். முக்தி அடைவதென்று விருப்பமுடையவன். எதிலிருந்து? இந்த விருப்பெருப்புன்றதுனால இந்த உலகம் ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. இப்பொழுது காணும் இடமெல்லாம் சமமாக பார்க்கிறான். அந்த சமத்துவம் அவனுக்கு வந்துவிட்டது. சமத்துவம் என்பதை அவன் கண்டு கொண்டான். இந்தவனுக்கு இனிமேல் இறைவன் யார் என்ற ஆர்வம் ஏற்படும் புண்ணிய பலத்தினால். எந்த புண்ணிய பலத்தினால்? இதுவரை அவன் ராகத்வேஷம் இல்லாமல் செய்த கர்மயோகத்தில் கிடைத்த புண்ணியம் அவன் மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இறைவன் யார் என்று கள்ளக்கூடிய ஒரு தன்மையை அடைவான். அவனுக்கு பேர் ஜிக்ஞாசு. அந்த ஜிக்ஞாசு உடனடியாக குருடம் சென்று குருவை கண்டுபிடித்து சிரமண மனனம் செய்து அவன் தாத்பரியத்தை கண்டுபிடித்து இறைவன் என்ன என்று கண்டுபிடிக்கிறான். அந்த இறைவன் நானே என்பதை அவன் உணர்கிறான். உணர்ந்த பிறகு அவ்வாறு வாழ்கிறான். அவன் பேர் ஜீவன் முக்தன். அவன் பிரம்மேவ பிரம்ம ஆப்னோதி, பிரம்மமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருந்தான், இப்பொழுது அறிந்து கொண்டு பிரம்மமாக ஆகிவிட்டான் என்று சொல்கிறது. முச்சதே சர்வம் முச்சதே. அது முதலில் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு தலை உடைந்து முக்தனானான். பிறகு சரீரமும் நீங்கி அவன் விதேக முக்தியும் அடைகிறான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதனால் முச்சதே சமுச்சதே. அவன் முதலில் விடுபட்டவனாக விடுபட்டான். உலகத்திலிருந்து விடுபட்டவனாக அவன் விடுபட்டான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. சங்கரர் சொல்கிறார், அவன் விதேக முக்தியில் சரீரம் போன பிறகு விடுபட்டான்றது வேண்டாம், அவன் சரீரத்திலேயே விடுபட்டவன் என்று தெரிந்து கொள். சரீரம் இருந்தும் சரீரம் ஒரு பயனும் இற்றது என்று அறிந்தவன் வாழ்கிறான் என்று இந்த மது பிராமணத்தை நிறைவு செய்கிறோம். ஜகத் மித்யா என்பது இங்கே மைய கருத்து. இந்த மது பிராமணத்தில் ஆரம்பத்தில் ஜகத் மித்யா என்பதை உபகாரிக சம்பந்தத்தை வைத்து நாம் விளக்கினோம். உபகார பாவம் அடிப்படையில் விளக்கப்பட்டது. எதன் துணையும் இல்லாமல் இருப்பது சத்தியம். உபகாரியங்கள் ரெண்டுமே ஒன்றின் துணையை ஒன்று நாடியிருப்பதனால் அது அசத்து அல்லது மித்யா. மற்றதின் துணை இல்லாமல் இருக்க முடியாதது தான் மித்யா. மற்றதின் துணையோடு இருந்தால்தான் அது இருக்கும். ஆகவே சத்தியம் எப்பொழுதும் சத் மாத்திரமாக இருக்கிறது. மித்யா அசத்தாகத்தான் இருக்கிறது, தோன்றி மறைந்துவிடும். பிரமாதா பிரமேயம் இரண்டும் பரஸ்பரம் சார்புடையதால் இவை மித்யா என்று நமக்கு விளங்கிக் கொள்கிறோம். அப்போ பிரமேயமாக இருக்கின்றது ஜகத்தும் என்னுடைய சரீரமும் மனமும், பிரமாதா என்கின்ற மனதையும் சரீரத்தையும் உலகையும் பார்க்கின்ற அறிவும் இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. மனமோ உடலோ உலகமோ இல்லாவிட்டால் பிரமாதா இருக்க மாட்டான். பிரமாதா என்று பார்க்கிறவன் தூங்கிவிட்டால் அவனுக்கு மனமும் இல்லை, உடம்பும் இல்லை, உலகமும் இல்லை. எனவே இந்த பிரமாதாவும் இந்த பிரமேயமாகிய மனமும் சரீரமும் உலகமும் மித்யா என்று நாம் கண்டு கொண்டோம். அப்போ சத்தியம்தான் எது என்றால் எது என்று இதுக்கு மீதி இருக்கிறது எதுவோ அந்த ஆத்மா தான். இந்த இரண்டையும் அறிவது தான் சாட்சி. எவன் ஒருவன் பிரமாதாவையும் அறிந்து பிரமேயத்தையும் அறிகிறானோ, என்னிடம் இருக்கின்ற அறிபவனையும் அறிபவனாக நான் இருக்கிறேன். எப்பொழுது நான் அறிபவனை அறிகிறேன்? நான் அறியும் போதெல்லாம் அவன் அறிபவனாக பார்க்கிறேன், எனக்கு தோன்றதில்லை. ஆனால் சில விஷயத்தை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான் பாரு, அறிவற்றவன் சொல்கிறான் பாருங்க, அதையும் பார்க்குறான் பாருங்க. அப்போ அறிவற்றவனும் அறிகின்ற ஒருவன் இருக்கிறான். அவனால் அந்த பிரமாதாவை பார்ப்பது என்பது தான். பிரமாதாவை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. அவனிடம் அறிவில்லாத போது தான் அவன் இருப்பது நமக்கு தெரியும். இப்போ கண் இருக்கும்போதெல்லாம் கண்ணில் பார்க்குறேன்னு யாரும் செய்கிறதில்லை. திடீர்னு கண் இல்லாத போது தான் ஐயோ கண் இல்லைங்க எனக்குன்னு அவன் சொல்லுவான். அப்போ கண்ணை பார்ப்பவனாக இருப்பதை அப்போது தான் அறிவான். இல்லைன்னா கண்ணை பார்ப்பவனாக அவன் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டான், கண்ணாகவே நினைத்து கொள்வான். இந்த இரண்டையும் அறிகின்ற சாட்சி, பிரமாதா பிரமேயம் இரண்டையும் அறிகின்ற சாட்சி எதுவோ அந்த அறிவு பொருள் தான் சத்தியம், அதுதான் பிரம்மம். அந்த ஒன்று இந்த பிரமாதா என்பவன் அதிபூத அதிதெய்வ அதியாத்ம ரூபமான ஜீவனை
சார்ந்திருக்கிறதால் அதுவும் மித்யா என்று கண்டுபிடிச்சோம். அந்த சாட்சியை விட்டுட்டு அதிபூத அதிதெய்வ அதி ஆத்மம் என்று சொல்லக்கூடியதில் அதி ஆத்மங்கிறது பிரமாதா, அதிபூதம் அதிதெய்வம் பிரமேயம். இந்த ரெண்டுமே மித்யா என்பதையும் நாம் அறிந்து கொண்டு விட்டோம். 13 மந்திரங்கள் அதை விளக்கியது. மந்திரம் 14, 13க்கு அப்புறம் சர்வாத்ம பாவத்தை நாம் பார்த்தோம். 15, 16 வரைக்கும் மது பிராமணம் வித்யாஸ்துதியாக சொல்லப்பட்டது. ஒரு கதையை சொன்னோம். அந்த கதையின் மூலம் இந்த மது வித்யாவை கற்றுக்கொள்வதற்கு இந்திரன் எப்படி தடை விதித்தான், அந்த தடையை மீறி அசுவரி குமார்கள் எப்படி முயற்சி செய்து அதை பெற்றார்கள், இந்த மது வித்யா எப்படி காப்பாற்றப்பட்டது, அதனுடைய ஸ்துதி எல்லாமே அந்த கதை மூலம் நமக்கு விளக்கப்பட்டது. நாமும் அப்பேற்பட்ட ஒரு உண்மையை தான் இவை தெரிந்து கொண்டிருப்பதனால், எந்த ஒரு இந்திரன் தெரிந்து வைத்திருந்தானோ, எந்த அதர்வன ரிஷி தெரிந்து வைத்திருந்தாரோ, எந்த அஸ்வினி குமார்கள் தெரிந்து வைத்தாரோ அதைத்தான் நாம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் குதிரை கழுத்தை வெட்டிட்டு மைக்ரோ சர்ஜரி, அந்த தலையை வச்சுட்டு சர்ஜரி பண்ணி கண்டுபிடிச்சதை நாம் ஒன்றுமே இல்லாமல் இது கேட்டு தெரிந்து கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். 17, 18வது மந்திரங்களில் முடிவுரையாக அயமாத்மா பிரம்மம் என்னும் மகா வாக்கியம் இருந்தது. இவ்வாறு மது பிராமணம் நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் நாம் வம்ச பிராமணம் என்கின்ற கடைசி பிராமணம் இந்த அத்தியாயத்திலே நாம் பார்ப்போம்.